சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் மதிக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதல் சம்மனில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். அதிமுகவினர் எப்போதுமே நீதித்துறைக்கு மதிப்பு அளிக்கக்கூடியவர்கள் என்பதை மீண்டும் நிரூபித்தார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் மே 21ஆம் தேதி கூடுகிறது. டெல்லியில் மேலாண்மை ஆணைய தலைவர் எஸ்.கே. அல்தர் தலைமையில் நடைபெற உள்ளது. எட்டு லட்சம் மாணவர்கள் எழுதிய +1 பொதுத் தேர்வில் முடிவுகள் வெளியானது. மொத்தம் 91.17% மாணவர்கள் தேர்ச்சி. +1 பொதுத் தேர்வில் 94% மாணவிகளும் 87% மாணவர்களும் தேர்ச்சி. வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி. +1 பொதுத் தேர்வில் கோவை மாவட்டம் முதலிடம், 81% தேர்ச்சிகளுடன் கடைசி இடத்தில் வேலூர் மாவட்டம். +1 பொதுத் தேர்வில் தனியார் பள்ளிகளை காட்டிலும் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 12% குறைவு. இல்லம் தேடி கல்வி, ஸ்மார்ட் வகுப்பறைகள், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் என விடிய அரசு உருட்டிய உருட்டுகள் என்ன ஆனது என மக்கள் கேள்வி. புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 97.89% மாணவர்கள் தேர்ச்சி. காரைக்காலில் 96.27% பேர் தேர்ச்சி பெற்றனர். யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு மே 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து திருச்சி மத்திய சிறையில் அடைப்பு. யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வீட்டில் போலீசார் சோதனை. குடும்பத்தினரின் எதிர்ப்பை மீறி சோதனை நடத்தியதால் பரபரப்பு. யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வீட்டில் சோதனைக்கு சென்ற போலீசார் லிப்டில் சிக்கி தவிப்பு. காவலாளி உதவியால் பத்திரமாக மீட்பு. Wait. Sorry. One. Oh, too much weight. Too much weight. Slow. Sorry. விடியா மாடல் ஆட்சியில் பெண்களை தொடர்ந்து தரைகுறைவாகவும் ஆபாசமாகவும் பேசும் திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி 2 ஆண்டு குண்டர் சட்டம் போடும் அளவிற்கு ஆதாரங்கள் இருந்தும் கைது செய்து சிறையில் அடைக்காதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. திமுக ஆபாச பேச்சாளர் தமிழா பாண்டியன் மீது சைபர் கிரைமிலும் தேசிய மகளிர் ஆணையத்திலும் ஊடகவியலாளர் சோனியா அருண்குமார் புகார். திமுக ஆதரவு யூடியூப் சேனல் டிரைப்ஸ் கரிகாலன், யூடியூப் ரூட்ஸ் வீரமணி உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடரப்போவதாகவும் அறிவிப்பு. தூத்துக்குடியில் சிறு மழைக்கே சாலையில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீர். டிசம்பர் மாத வெள்ளை பாதிப்பில் இருந்து மக்கள் மீதான நிலையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத விடியா திமுக அரசு. தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே 19ஆம் தேதி தொடங்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மழைக்காலம் விரைவில் தொடங்கும் நிலையில் தண்ணீர் பஞ்சம் குறித்து தலைமை செயலாளர் ஆய்வு. தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடிய போது நடவடிக்கை எடுக்காத விடியா மாடல் அரசுக்கு மக்கள் கண்டனம். சென்னை மதுரவாயில் கூவம் ஆற்றில் அகற்றப்படும் தூண்களின் இடிபாடுகளால் கூவமே குப்பையாக மாறி வரும் அவலம். பெருவெள்ளம் ஏற்பட்டால் முன்பை விட மக்கள் வெகுவாக பாதிக்கப்படும் அபாயம். வரத்து குறைவால் தாறுமாறாக விலை உயர்ந்து 1 கிலோ பூண்டு 400 ரூபாய்க்கு விற்பனை. ரேஷன் கடைகளின் காய்கறிகளை மலிவான விலையில்
விற்க நடவடிக்கை எடுக்க விடிய அரசுக்கு மக்கள் கோரிக்கை. சென்னை தாம்பரத்தில் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தில் சென்று துணிகர வழிப்பறி. பெண்ணிடம் தங்க செயினை பறித்து சென்ற கொள்ளையர்கள், மக்கள் பீதி. திரையரங்கு கேண்டீனில் வாங்கிய சிப்ஸ் தூள் தூளாக உள்ளது என கூறி ஊழியரை தாக்கிய போதை இளைஞர்கள். போதையில் ரகளை செய்த இளைஞர்களை ஒன்று சேர்ந்து தர்மடி கொடுத்த திரையரங்கு ஊழியர்கள். ஜோலார்பேட்டை அருகே கிராமங்களுக்குள் புகுந்து மாடுகளை குறிவைத்து திருடும் கும்பல். விடியா திமுக ஆட்சியில் கால்நடைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லையா என மக்கள் கேள்வி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடரும் திருட்டு சம்பவங்கள். விடியா திமுக அரசின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் விற்பனைக்காக குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் எடை கொண்ட குட்கா, ஆன்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் குடோனாக தமிழகம் மாறி வருவதா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பகுதியில் கடை மற்றும் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,20,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் தமிழகம் போதைப் பொருட்களின் புகலிடமாக மாறி வருகிறது என மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 1 கிலோ கஞ்சா பறிமுதல். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வந்த வண்ணம் இருப்பதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 7 பேர் கைது. நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குண்டு வீச்சில் முடிந்த விபரீதம். கோவையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த போலி சினிமா தயாரிப்பாளர் குண்டர் சட்டத்தில் கைது. மோசடி பேர் வழிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என விடியா அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். விடியா அரசின் யானை வழித்தட வரைவு அறிக்கை எதிராக கூடலூரில் 2வது நாளாக கருப்பு கொடி கட்டி மக்கள் போராட்டம். புதிய யானை வழித்தட அறிவிப்பு நடைமுறைக்கு வந்தால் 30,000 குடும்பங்கள் பாதிக்கப்படும் அபாயம் என குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் டாஸ்மாக் கடையில் இருதரப்பினர் மோதல். நடுரோட்டிலும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பொதுமக்கள் பீதி. சென்னை எண்ணூர் பகுதியில் இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டால் தூங்க முடியாமல் மக்கள் அவதி. மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மின்சாரம் வழங்காததால் மக்கள் சாலை மறியல். விடியா அரசின் மின்வாரிய அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் சாலையை கடந்தவர் மீது மோதும் சிசிடிவி காட்சி. விபத்தில் தூக்கி வீசப்பட்ட 2 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் அவதி. வரசநாடு, கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை உள்ளிட்ட மலை கிராமங்களில் 2 மணி நேரம் பெய்த அடைமழை.
மதுரை வைகை ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆபத்தை உணராமல் ஆற்றில் குளிக்கும் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெள்ளி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீர். அருவியில் குளித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை உத்தரவை மீறி மாணவர்களின் மதிப்பெண்களை விளம்பரப்படுத்திய விளம்பர பதாகைகள் வைத்துள்ள தனியார் பள்ளிகள். மாவட்ட கல்வித்துறை நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் பிரசித்தி பெற்ற கெங்கையம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சிரசு திருவிழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி சுவாமி தரிசனம். சுசீந்திரம் தானுபயால சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நயன்தாராவுடன் புகைப்படம் எடுத்த மகிழ்ந்த ரசிகர்கள். பின்னணி பாடகி சைந்தவி ஜிவி பிரகாஷ் தம்பதி பிரிவதாக அறிவிப்பு. 11 ஆண்டுகால மன வாழ்க்கை முடிவுக்கு வந்ததை எக்ஸ் வலைதளத்தில் உறுதி செய்த ஜிவி பிரகாஷ். அகில இந்திய ஸ்குவாஷ் போட்டி. மராட்டிய வீராங்கனை ருத்ரா சிங்கை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் தமிழக வீராங்கனை ஷீமினா ரியாஸ். IPL தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு டெல்லி லக்னோ அணிகள் மோதுகின்றன. வாழ்வா சாவா என்ற ஆட்டத்தில் லக்னோ அணி களம் காண்கிறது.